வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஜெயங்கொண்டம் காட்டுமன்னார்கோவில் ரோட்டில் உள்ள கங்கைகொண்ட சோழபுரம் அடுத்த உள்ள சொர்க்கப்பள்ளம்ங்கிற இடத்துல தான் இருக்கோம். இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4000 திவ்யபிரபந்தத்தை உலகுக்கு வழங்கிய நாதமுனியோட திருவரசு. ஸோ அந்த திருவரசில் நம்ம உள்ளே போயிட்டு நம்ம நாதமுனிகளை வந்து வணங்கிட்டு நம்ம வெளியில் வரலாம். ஸோ இது வந்து ஒரு அற்புதமான ஒரு கோயில். இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு வந்து பௌர்ணமி, அமாவாசை போன்ற நேரத்தில் மிகவும் நமக்கு ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு கோயில், மக்கள் வந்து வழிபடக்கூடிய கோயில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த கோயிலில் நம்ம வந்து சுற்றிட்டு வெளியில் வந்தோம்னு வச்சுங்களேன், சீனிவாச பெருமாள் கோயிலுக்கு நம்ம போகலாம். ஆக்சுவலாக சீனிவாச பெருமாள் கோயிலேருந்து தான் நம்ம வந்து இங்கே வரலாம். பட் நம்ம என்ன பண்ணிட்டோம், டேரெக்டாக நாதமுனுடைய திருவரசுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ அந்த திருவரசுலேருந்து நம்ம வெளியில் வரோம். வெளியில் அப்படியே கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அப்படியே நடந்து வந்தோன்னா நம்ம வந்து இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியுது பாருங்கள், அந்த சீனிவாச பெருமாள் கோயிலோட கோபுரம். இப்போ அந்த வாக்கபிள் அங்கேருந்து நடந்து இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு வர போகிறோம். ஸோ கோயிலுக்கு வந்து நம்ம வந்து சீனிவாச பெருமாளை வழிபட போகிறோம். இதை பாருங்கள், இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். போயிட்டு இப்போ நம்ம வந்து பெருமாளை வழிபட போகிறோம். இப்போ வந்து நம்ம இப்போ பெருமாளை வந்து வழிபடுறோம். ஸோ அது பெருமாளை வழிபடுறோம். பெருமாளை வழிபட்ட உடனே நம்ம முன்னாடி அங்கே நாதமுனியோட திருவரசை மட்டும் பார்த்தோம். இப்போ நாதமுனிகளுக்கும் ஒரு நம்ம கோயில் இருக்குது. அந்த நம்ம நாதமுனியை நம்ம அங்கே வணங்கலாம். ஸோ இது மிக முக்கியமான தலம். இறைவனோட அருள் பெறுங்க. வணக்கம்.